வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி விஜயையும் வர வச்சிடுறாங்க அதே இடத்துக்கு. அதை பார்த்து விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே இந்த மாதிரி வெண்ணிலா கிட்ட பேசணும், வெண்ணிலா ஊரை விட்டு போகிறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. எல்லாருக்கிட்டே பயங்கரமாக சண்டை போகிறாரு. அவங்க வந்து சித்தப்பா வந்து என்ன பண்ணுறாரு, வந்து பேச வராரு விஜய் கிட்ட. உடனே சட்டையை பிடிக்கிறாரு. உடனே வந்து என்னப்பா என்னப்பா ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் தப்புப்பா, அந்த பொண்ணு ஒன்று நம்பி இருக்குப்பா, அந்த பொண்ணை ஒன்று சேர்த்து வைக்கிறப்பா அப்படிலாம் சொல்கிறாரு. செமையாக டென்ஷன் ஆகிறார் விஜய். அடுத்துக்கு எல்லாருமே வந்து அவர் வந்து தொல்லை பண்ணுறாங்க. கரெக்டாக மீடியாவும் அவங்க வந்துடுறாங்க. சார் உங்களுக்கும் வந்து வெண்ணிலாவுக்கும் திடீர்னு கல்யாணம் ஏற்பாடுமே சார், கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த விஷயமே தெரியாது. அப்போ எப்படி சார் நீங்கள் இங்கே வந்தீங்க? நான் எதேச்சியாக தான் வந்தேன். இங்கே வேணும்னு என்னை ஏமாற்றி வர வச்சுருக்காங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை விஜய் சொல்ல. அது எப்படி சார் நம்ப முடியுன்றாங்க. நம்மளா நம்புங்க, நம்பாக்கிட்டா போங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக எல்லாருக்கிட்டே பயங்கரமாக சண்டை போகிறாரு. உடனே வந்து இங்கே பாருங்கள், இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் இங்கேருந்து போகவே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பசுபதியை செம்ம திட்டுறாரு. சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, ஏன் தேவையில்லாமல் ஏன் பிரச்சனை தலையிடுற அப்படின்றாங்க. வெள்ளாவை பார்த்து கேட்குறாரு, என்ன போ ஆளு நீ எல்லாம், உன்னை நம்பி தானே வீட்டில் விட்டேன், உன்னை காப்பாற்றாமல் இருந்திருக்கலாம். சே, ஏன் தான் நான் காப்பாற்றணும்னு ஆயிடுச்சு அப்படின்னோடனே அப்படியே வெள்ளா வந்து அழுறாங்க. ஏங்க இப்படிலாம் பேசுகிற விஜய், என்னை பார்த்து இப்படி பேசுகிறே விஜய் அப்படின்றாங்க. உன்னை பார்த்து வேறு என்ன பேசுவாங்க, உன்னை காப்பாற்றி கூட்டு வந்து வச்சா வீட்டிலேருந்து இந்த மாதிரி வந்து எனக்கு துரோகம் பண்ணுறியா? சே, நீ சரியான பச்சை துரோகி, கூட இருந்தே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுற, நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாரையும் விளாசி தட்டுறாரு, செம்ம திட்டுறாரு. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து அதெல்லாம் தெரியாது, நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், எல்லா கழுத தாலி கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் வற்புறுத்திட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் போலீஸ் அங்கே வராங்க. போலீஸ் அதுக்கப்புறம் வந்து பெண் போலீஸ் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் விஜய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒன்று எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்போ இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி யோசிக்கிறாரு. என்ன பசு, நான் எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு தெரியாமல் முடிக்கிறியா? எனக்கு நல்லாவே தெரியும், வெண்ணிலா ஊரை விட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டு திடீர்னு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டா நான் என்ன நினைக்கிறது? அதுக்கு தான் ஒரு சேஃப்டிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சேன். நல்லதாக போச்சு, பார்த்தா நீங்கள் இதே வேலை தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சிட்டு. விஜய், என் மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா விஜய் அப்படின்றாங்க வெண்ணிலா. இங்கே பார், நீ பண்ண வேலைக்கு உன் மேலே சமகாண்டில் இருக்கேன், போயிடு அப்படின்றாரு. ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுற, என்னை அவமானப்படுத்துகிற விஜய், ஏன் இப்படி விஜய் இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாங்க. ஒன்றை அவமானம் பண்ணணும்னு நான் நினைக்கல, ஆனால் என்ன நீ அவமானப்படுத்திட்டு இருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிலாம் பாடுபடுத்தி இருக்கிறீங்களா, அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய் நீ பண்ணுற தப்பு விஜய்ன்னு சொல்லிட்டு ஓடி வராரு. உடனே சட்டையை பிடிக்கிறாரு. அவங்க சித்தப்பா சட்டையை, என்ன நினச்சிட்டு இருக்கு உங்கள் மனசில், அவ்வளோதான் உனக்கு எவ்வளோ திமுரு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சிட்டு கூட முடிக்காது அப்படின்றாரு. போலீஸ் வந்து அவங்கள தடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, எல்லோரும் வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு வெளில அழுறாங்க. ஐயோ, கல்யாணம் நடக்கலையேன்னு சொல்லிட்டு இங்கே மீடியா வந்து எல்லாத்தையும் வந்து கவரேஜ் பண்ணுறாங்க. மீடியா கிட்ட வந்து போலீஸ் வந்து கேட்குறாங்க, சார் என்ன சார் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீடியா வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காரு, விஜய்க்கு தெரியாமல் இந்த ஏற்பாடுலாம் பண்ணுங்க. சார் உண்மையிலே விஜய் சாருக்கு தெரியாதா? தெரியாதுங்க, அவர் தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம், அதனால தான் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா இவ்வளோ நாளாக வந்து நல்லவங்க, அவங்கக்கிட்ட வந்து எல்லாம் வந்து தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் நம்மளுக்கு உண்மை தெரிய வருது, விஜய் தான் வந்து உண்மையிலேயே வந்து அப்பாவி, வெண்ணிலா அவங்கள வந்து வேணும்னே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அங்கே வந்து விசாரிக்கிறாங்க. உடனே வந்து வெண்ணிலா வந்து விஜய் இப்படி பண்ணிட்டே விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேன்ல, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு கேட்டியா, இப்போ பார்த்தல அசிங்கப்பட்டு நிற்கிறியா அப்படின்னோடனே, நான் அப்போவே சொன்னேனேம்மா, இந்த ஆள் நம்பக்கூடாதுன்னு, நீ கேட்டியாம்மா, இப்போ பாருமா இந்த ஆள் நம்மளை எடுத்து எங்கே நிறுத்திட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமா வந்து புலம்புறாரு. உடனே வந்து பசுபதி கிட்ட விஜய் வந்து பேசுகிறாரு. என்ன பசு, என்னை எப்படியாவது மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தியா? எனக்கு நல்லா தெரியும் ஏன் இப்படி பண்ணுறேன்னு. உனக்கு காவேரியை பழி வாங்கணும், அதுக்காக தான் நீ இவ்வளோ பண்ணுற. என்னையும் காவேரியும் நீங்கள் யார் நினச்சாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே இதை கேட்டு.